இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து, தங்களுடைய நிலங்களை இழந்து, தங்களுடைய வீடுகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு, என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, முக்கியமான விடயம் வடக்கு மாகாணத்திலே நான் பார்த்தேன், அண்மைய தினத்திலே 36 கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மிகவும் கவலையான விடயம். அந்த ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருக்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. ஈக்விட்டி என்றா என்ன, ஈக்குவாலிட்டி என்றா என்னன்னு கூட தெரியாது. எல்லாருக்குமே 25,000 ரூபா, முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் 25,000 ரூபா, வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் 25,000 ரூபா, என்பிபிக்கு வேலை செய்தவங்க முழு பேருக்கும் 25,000 ரூபா, வீடு இல்லாதவனுக்கும் 25,000 ரூபா, வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கும் 25,000 ரூபா. இடைத்தங்கள் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க 2ஆம் தேதி. அந்த இடத்தங்கள் முகாம் 30ஆம் தேதி மழை வந்து 2ஆம் தேதி இடத்தங்கள் முகாமில் நான் கதைக்க விரும்பல. என்னடா முன்னால கனவேர் இருக்கணும். சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளங்குறேன். என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம், சில பேர்களுக்கு சொல்லலாது. போய் அடி வேண்டி கிண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியல. முக்கியமான விடயம் ஒன்றை ஞாபகப்படுத்தணும். இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது. ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை, எதிர்கட்சி பிழை என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே 2 நாள் நான் தண்ணிக்குள்ள ஃபுல்லா 2 நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்கே நடக்குது. இல்லை நீங்கள் தான் பிள்ளை, நீங்கள் நடக்குது. வெக்கம். இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம். நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த, தந்தை இழந்த, தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வச்சிருப்பார்கள். ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறோம், இங்கால அங்கால என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு குப்பை நிலையம், அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன். அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு, ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர், தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோட போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாமல், பிக்காளித்தனம் பண்ணாமல், தயவு செய்து வடக்கு மாகாணத்துக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றி கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல வேண்டும்.